மற்றவர் பேசுவதை உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் சினிமா டைலாக் மாதிரி பஞ்சு டைலாக் மாதிரி கொஞ்சம் எதுகை முனையாக திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் தான் அவர் சீமானுடைய ஒரே ஒரு முதலீடு. அதனால் சினிமாவில் தோற்று போனப்ப மேடைகளை கைப்பற்றி கொள்ள வேண்டும்னு அவர் நினச்சது தப்பு கிடையாது. ஆனால் அவர் எதையெல்லாம் பேசினாரோ அதுக்கு நேர் எதிராக பேசுறது இருக்கல, அவர் பேசிய கருத்துக்களை அவரே மறுப்பது இருக்கல. அப்போ தெரியல இப்போ தெரியுது அப்படின்றார் சார். அது அப்பட்டமான பொய். அது ஏன்னா அவரோட நான் மிக நீண்ட காலமாக நான் பழகியவன். நான் அவர் பாஞ்சாலங்குறிச்சி படம் வந்த காலகட்டத்தில் 99 காலகட்டங்களே நான் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவன். நான் உடைய கதை விவாதங்கள்லாம் நான் பங்கு பெற்றவன். அவருக்கு எல்லாமே தெரியும். தெரியலைன்னா நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே தெரிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ்காரங்க நமக்கு கூடுதலாக பணம் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு சாதாரண பேச்சாளர், வாடகை பேச்சாளர் போனோம்னா 1000 5000க்கு ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுக்குற இடத்துல இருந்த நம்மளை கோடிகளில் புழங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னை நிறமாற்றி கொண்டாரே தவிர அவர் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் பெரியாரை பற்றிலாம் தெரியாமல் இருந்து திடீர்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுனா அப்பட்டமான போய். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 15 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரினுடைய புகழை பாடியிருக்கிறார், பெரியார் கருத்துக்களை பேசியிருக்கிறார். 15 வருஷமாக நான் முட்டாள ஒருத்தன் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள்.